வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். ரொம்ப நாளாச்சு. எப்படியும் குரூப் 2 எழுதின எல்லாம் ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். கஷ்டன்றதை விட இதுக்கா படித்தோம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போதும் இருக்கும். இதுக்கு ஏன் படித்தோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஸ்டின் இருந்தது. அறிவியல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அறிவியல்ன்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும், எதுவுமே தொடவே முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டு. கிட்டத்தட்ட 2011, 12 அந்த மாதிரி டைமில் தான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்எல்சி, ஐஓசி, இந்த மணலியில் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 நிறுவனம் அந்த காமராஜர் பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தோடு படிப்போம். யூனிவர்சிட்டி அப்போல்லாம் எப்படி படிப்போம்னா அடிக்கடி அதெல்லாம் கேட்பாங்க. யூனிவர்சிட்டி வந்து காமராஜர் மதுரை பல்கலைக்கழகம் 66, காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் மாற்றினது 76, 78 அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வரிசைலாம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 81, பாரதிதாசன் 82, அப்படி ஃபுல்லாக படித்து வச்சுருப்போம். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்குறதே இல்லை. அதை நானே கூட ரிவைஸ் பண்ணல பொதுவாக இப்போல்லாம் படிக்கும்பொழுது. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்னமும் அவங்க வந்து ரொம்ப அறிவு புலமை வந்து எதையாவது நெட்டில் பார்த்துக்கிட்டு அவங்கள வச்சு 4 கேள்வி அதை செட் பண்ணுறவங்கள கொஞ்சம் இன்னொரு 10 கேள்வி குழப்பி விட்டு எழுதுங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக எழுத முடியாத அளவுக்கு எதையோ பார்த்து அநியாயத்துக்கு ஃபேக்ட். அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. மண்டல் கமிஷன் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் மெயின்ஸ் படித்தவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் கமிஷன் இந்த மாதிரிலாம் வந்து மெயின்ஸ் படித்தவங்க எழுதலாம். பட் குரூப் 2 மெயின்ஸ் படித்தவங்க எழுத முடியுமா அப்படின்னா இல்லை. குரூப் 1 மெயின்ஸ் நல்லா படித்தவங்களால் எழுதுகிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டல் கமிஷன் வந்து 11 இண்டிகேட்டர், கல்வி, சமூகம், பொருளாதாரம் இந்த மாதிரி வச்சு ஒன்றுக்கு இத்தனை மார்க் அப்படின்னு சொல்லி போட்டு இத்தனை ஜாதி, 52% ஓபிசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து டீட்டெயிலாக படிப்போம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அதுலேயும் அங்கே கொண்டு போய் ட்விஸ்ட் வைக்கிறார் அவர். ஆர்டிகல் 340ன்றதை 240ன்னு வைக்கிறது. ஒன்றுமே படிக்காதவன் வந்து மண்டல் கமிஷன் இதுதான் பிற்படுத்தப்பட்டோர் இந்த மாதிரி தெரியாதவங்க கூட அது தப்புன்னு நினச்சிட்டு போட்டு போவான். ஆனால் அதை படித்தவன் என்ன பண்ணுவான், ஒரு வேளை ஆர்டிக்கலில் வந்து நம்ம சரியாக படிக்கலை, பேர் கரெக்டு தான்னு சொல்லி சரின்னு நினச்சி போட்டு வருவான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜவஹர்லால் நேரு எழுதின புத்தகத்தோட வரிசை, அதனால் ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கா? இல்லை. என்ன அதில் என்ன ஏதாவது ஒரு பத்திரிகை ஆர்டர் கொடுக்குறாங்க, பெரியார் பத்திரிகை, சரி அதுவே கூட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஏதோ ஒரு கணக்கில் வருஷத்தோடு படித்து வச்சுருப்போம், ஓகே. நேரு எழுதின புத்தகங்களோட ஆர்டர் படி வரிசைப்படுத்துங்கன்னா எதுக்கு அந்த கேள்வியை பேசாமல் 100 கேள்வின்றதை குறைச்சி 75 கேள்வி தான்ப்பா எழுதுங்கப்பான்னு சொல்லி இந்த மாதிரி வீணாக போன கேள்வி ஒரு 25 கேள்வி எடுத்துட்டா நமக்காவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். ஏன்னா எழுதும்போதே பார்த்தோம் அப்படின்னா தமிழே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்குமா ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜிகேவை பார்த்துட்டு அப்புறம் தமிழை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லடா, ஏதாவது தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர அளவுக்கு ஜிஎஸ்சில் ஒரு தீர்மானம்லாம், டேட்டு, மந்த்து, பொதுவாக வந்து கொஸ்டின் செட்டிங் வந்து நம்ம டீச்சர் ட்ரைனிங் படித்ததால் பொதுவாக சொல்லுவாங்க, எளிய வினா இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இப்படி இத்தனை கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு புக்லெட் இருக்குன்னா இதில் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இவ்வளோ இருக்கணும், அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ இருக்கணும், கஷ்டமாக இவ்வளோ இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இவ்வளோ இருக்கணும்னு ஒரு ரேஷியோலாம் இருக்கும். அப்படி தான் செட் பண்ணணும் பசங்களுக்கு. இதில் அந்த எளிய வினான்ற விஷயமே ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்காது போல். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% இருக்கும். அது இல்லைன்றதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா டைம். அதில் தான் நம்ம கொஞ்சம் எடுத்து மேனேஜ் பண்ணணும். கணக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கணக்கெல்லாம் 20 நிமிஷம் முன்னாடி வந்தால் 40 நிமிஷம் பின்னாடி போனோம். அதை நீங்கள் 40 நிமிஷம் போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது போல். அதெல்லாமல் அது இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்குது, தமிழில் ஒரு மாதிரி இருக்குது. இன்ஸ்டியூட்டு கேட்குறாங்க, அந்த சிஏஏ சென்னை, கொச்சி, நேஷ்னல் என்எஃப்டிபி, அது என்ன ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டா, ஃபிஷரினா கேரளா, அந்த மாதிரி ஒன்றுக்கும் நிறையா டபுள் மீனிங் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள். அது என்னன்னே கொஸ்டின். அதாவது கமல் ஒரு படத்தில் வசூல்ராஜ் எம்பிஎஸ்ல சொல்லுவாங்கள்ல, கேள்வியே தெரியலையே நான் எப்படி பதில் சொல்லுவேன்ற மாதிரி தான் சில கொஸ்டின்ஸ் அப்படி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு
12 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிற ஓரளவு ரொம்ப படிக்கலனாலும் எனக்கே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேள்வியே புரியல. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் 4ல் ஏதாவது ஒன்றாவது தெரியும்ல. மேட்ச் த ஃபாலோவிங். சென்னையில் நம்ம வந்து ஒரு 10 இன்ஸ்டியூட் இருக்குன்னா எல்லாத்தையும் படித்து வச்சுருப்போம். நியாட்டு, இந்த காரைக்குடியில் என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மற்றது தெரியலனாலும் பரவாயில்ல. சென்னையில் சிஏஏ சென்னை அப்படின்னா அது என்ன? சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுதான் சிஏஏன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸே இதை அந்த மாதிரி விஷயம் இருந்தது. அப்புறம் நிறையா வந்து புதைந்த செய்தியை கொண்டு வரது. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, புதிய செய்தி கொண்டு வரானா இதை செத்துப்போன செய்தியை கொண்டு வர அப்படின்ட்டு 23ஆம் புலிகேசியில் சொல்கிற மாதிரி 10ஆம் நூற்றாண்டு 10ஆம் நிதி அது 5 இயர் பிளான் 10, 11, 12 கிட்டத்தட்ட 5 இயர் பிளானை இழுத்து மூடியே 2012 to 17 அதோட இழுத்து மூட்டு நிதி ஆயோக்லாம் வந்த பிறகு அதை விட்டாச்சு. அதில் என்ன கேட்கலாம் ஜென்ரலாக, அது என்ன மெத்தட், அதை பற்றி எல்பிஜி எந்த இதில் ஜென்ரேட் ஆகுது, ஃபஸ்ட்டு இது யார் பேஸில் வந்தது, இந்த மாதிரி ஓகே. 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் 75% கல்வி, அதெல்லாம் மெயின்ஸுக்கு. அதுவும் அந்த டைமில் படிக்கும்போது படித்தோம். இப்போ 2002 to 7னா 2008, 9 படிக்கிறவங்க அதை படிப்பாங்க. இப்போ கடைசியாக என்ன படிப்பாங்க? 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வேணால் சில ஃபேக்ட்ஸ் படிப்பாங்க. 11, 12 ஃபாஸ்டர், இன்க்ளூசிவ், இந்த பக்கம் வந்து சஸ்டைனபிள் 12 இந்த லைன்ஸை படிப்பாங்க. இந்த மாதிரி இதில் வந்து அதை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டபிள், அது வந்து டார்கெட்டுன்றது 5 இயர் பிளானில் அது ஒரு புக்லெட் மாதிரி ஏகப்பட்ட டார்கெட் இருக்கும். இப்போ இதை படித்தவங்களே வந்து பார்ப்போம். ஃபாஸ்டர், இன்க்ளூசிவ் இதெல்லாம் படித்தோமே. இன்க்ளூசிவ், ஃபாஸ்டர் இதெல்லாம் என்ன? இன்க்ளூசிவ்னால் என்ன? எல்லாரையும் இது பண்ணுறது தானே, உள்ளடங்கிய வளர்ச்சி தானே. ஈக்குவட்டபிள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எல்லோரும் பகிர்வு, சமமான பகிர்வு. இதை வந்து தெரிஞ்சவன் தான் வந்து என்ன பண்ணுவான், ரொம்ப யோசிப்பான். இது சரியா தப்பா? ரொம்ப யோசிச்சோம்னா தப்பாகும். சில கொஸ்டின்ஸுக்கு பார்த்தா அப்படியே ஆப்ஷன் பார்த்தாலே போடுற மாதிரி இருக்கும். அது வந்து படித்தும் வந்து இப்போ ரெட்ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் பார்த்தா மேட்ச் த ஃபாலோவிங்கில் 1, 3 தெரிஞ்சுதான் இருக்குது, இல்லை ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி பார்க்கும்போது இதில் கொஸ்டின்ஸ் வந்து கணக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்தது நிறையா ஃபேக்ட், டைரெக்டாக அப்படியே வந்து ஃபேக்ட்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் உள்ளே கொண்டு போய்ட்டு குலசேகர ஆழ்வார் எழுதின லைன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செகண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா உண்டு. அதை பார்க்கும்போது அந்த லைனை நான் படித்தது இல்லை, படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி ஆரம்பத்தில் 2011, 12 அந்த டைமில் படிச்சிருக்கலாம். அந்த அரசன் தான் அந்த லைனை சொல்கிறதுக்கு சூட் ஆகும். குலசேகர ஆழ்வார் வந்து ஒரு அரச வம்சத்துலேருந்து வந்தவர். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்த அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. பொதுவாக வந்து டிஎன்பிஎஸ்சி நான் இன்றைக்கி காலையில் வீடியோ கொடுக்கணும்னு நினச்ச முதல் நாள், நீங்கள் படித்தது எதுவுமே வராது, அந்த நாலேஜை அப்ளை பண்ணுங்கள், அதுலேருந்து தான் எழுதணுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து சில வேலைகள், பர்சனல் வேலைகள் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதை நீங்கள் சொல்ல முடியல. அந்த மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள், இந்த கொஸ்டின் சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய விஷயங்களை நம்ம படித்ததை விட அதாவது அப்படியே இன்டர்லிங்க் பண்ணி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கரெக்டாக கொண்டு வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து எல்லோரும் கேட்குறது கட் ஆஃப் எல்லாமே பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து பேராகிராஃபாக பில்ஸ் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, இந்த கரப்பா முகஞ்சதரா ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்களாம் அந்த இடத்த. ரொம்ப அந்த தமிழில் தான் அந்த மாதிரி சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய விஷயங்கள். அதனால் பொதுவாக கவலைப்படாதீங்க, நல்லா பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து கட்டாயம் நல்லா கொஸ்டின்ஸ் குறையும். டிஎன்பிஎஸ்சி கீ போட்டதுக்கப்புறம் இப்போ செக் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வந்து கீ போட்டுங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் குறையும். அதனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கட்டாயம் வராது. என்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க, அதை விட்ருங்க. அந்த சாப்டர் தனியாக பார்த்துப்போம். நீங்கள் வந்து முதல்ல நான் அதை கட்டாயம் பேசணும் அப்படின்னு நினச்சது, நிறைய பேர் கட்டாயம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. இது என்னடா இதுக்கடா எவ்வளோ நாள் படித்தோம், நம்ம ட்ரீம் எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட போன மெயின்ஸ்லேருந்து போன ப்ரிலிம்ஸ்லேருந்து படித்து இந்த டைம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய இதில் இருந்திருப்போம். அதனால் இப்போ ஒரு ரொம்ப சோகமான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் இது வந்து போட்டித் தேர்வு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் அதே கொஸ்டின்,
எல்லாருக்கும் அதே கஷ்டம். நம்ம வந்து 90 எடுத்தால் தான் பாஸ்னுலாம் கிடையாது. கஷ்டமாக இருந்ததுன்னா 70 எடுத்தாலும் பாஸ் ஆகலாம். ஈஸியாக இருந்ததுன்னா 90 எடுத்தும் ஃபெயில் ஆகலாம். அதனால் கஷ்டமானா எல்லாருக்கும் கஷ்டம்தான். என்ன ரொம்ப படித்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைனா யாருக்கும் தெரியாது. அப்போ படிக்காதவனுக்கு அது பிரச்சனை இல்லை. லக் இருந்ததுன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்ற மாதிரி கணக்குலேயும் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் இந்த திடக்கழிவு மேலாண்மை, குப்பைகளை உரமாக்குதல், அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் அவங்க என்ன தான் சொல்ல வராங்க. இந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர், பிளாட்டோ, இந்த லட்சிய குடியரசுல 5040 மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னது யார், 10,000 மக்கள் இருந்தது யார், அந்த ஏரியாவுக்குள்ளேயே அதெல்லாம் வந்து இந்தியன் பாலிட்டின்னு சொல்ல முடியாது, பாலிட்டிக்ஸ் கூட கிடையாது. அந்த மாதிரி அரசியல், ஆமாம் அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குல்ல, அதில் முன்னெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருப்போம். இப்போலாம் படிக்கிறது இல்லை, ஏன்னா கேட்குறது இல்லை. இப்போ எல்லாமே அந்த பழைய ட்ரெண்ட். ஏதாவது கொஸ்டின் செட் பண்ணுறவங்க பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர் ஏதாவது 4-5 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே கிட்டத்தட்ட 2010, 9, 11, 12 இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் இந்த மாதிரி ரொம்ப டேட்டா கேட்குறது, ஃபேக்ட்டு கேட்குறது, சில விஷயங்கள் நமக்கு ஷார்ட்கட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கை கொடுக்கறது வந்து இப்போ இந்த டேட்டில் March 23, 40 ஆப்ஷன்ஸ் வந்து 40 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி டைமில் இவர் நம்ம March 23 தான் 3 பேர் தூக்கில் போடுவாங்க. அந்த மாதிரி சில டேட்டை லிங்க் பண்ணி வச்சோம்னா அது ஏதோ ஒரு மூலையில் கை கொடுக்கும். நிறையா ஒய்டாக படிங்க. இதில் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒய்டாக படிக்கிறது, ஒரே விஷயத்தையே திரும்பி படிக்கிறதால அது வராது. பெருசாக கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து கொஸ்டின்ஸ் இருந்த மாதிரி தெரில. இதுலேயே வந்து முஸ்லீம் லீக், சலிமுல்லா கான், ஆகா கான் 2 பேருமே வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. 2 ஆப்ஷனில் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கேள்வியே ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். இதை போடுறதா அதை போடுறதா, டிஎன்பிசி அதை போடுவாங்க. இந்த மாதிரி இது வந்து மோசமான நிலை வந்து திரும்ப அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க வந்து அது திருத்துற மாதிரி தெரியல. ககன்யான், அந்த ககன்நெட், காக்கா நெட்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க தமிழில். அந்த மாதிரி சில விஷயம்லாம் நம்ம இங்கிலீஷில் படிக்கணும். இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது, தமிழில் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் செட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ போகுதோ இல்லையோ, அந்த சில பேர் வந்து அந்த பேட்டி கொடுக்குறது, இதில் என்ன கௌரவம் ஈஸியாக இருக்குது. அவங்க கதறி போயிட்டு வந்துருப்பான் 3 மணி நேரம் உள்ளே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ லைஃபே போச்சோன்ற மாதிரி நேரத்தில் சில பேர் வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்துகிட்டு போகிறோம். உண்மையை சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த கொஸ்டின் செட் பண்ணுறவங்களாம் ஒரு வேளை இந்த வீடியோ முதல் நாள் வீடியோ கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க போல், நம்ம கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதில் வரவங்களாம் வந்து பெருமைக்கு இல்லை நம்மளை யாராவது தப்பாக நினைப்பாங்களோ என்னமோன்னு சொல்லி சொல்கிறாங்களோ என்னமோ தெரில. எல்லோரும் சொல்கிறதில்ல. சில பேர் வந்து மைக் அடிச்சிச்சுன்னா என்ன வேணாலும் பேசுகிறதா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி மைக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத அவங்க ட்ரெண்டாக எடுத்துக்கிட்டு அப்போ இன்னும் கஷ்டமாகணுமான்னு எதுக்கு படிக்கணுன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த அறிவியல்லே ஒரு 2-3 கேள்வி கேட்குறாங்கல்ல. ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சயின்டிஃபிக் டெம்பர் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து வச்சுருப்பான். அதெல்லாம் யாருக்கும் ஆன்சர் தெரியாது. இப்போ இவங்க போட்ட ஒவ்வொரு இன்ஸ்டியூட் போட்ட ஆன்சரோட டிஎன்பிசி ஒரு ஆன்சர் போடும். அந்த கேள்வியெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க, அதே மாதிரி சால்வ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, ப்ளஸ் ரொட்டீனாக எப்போ பார்த்தாலும் ட்ரெண்டை மாற்றிக்கிட்டே பழைய ட்ரெண்டுக்கு இப்போ போனால் இப்போ எல்லாம் ஃபேக்டாக உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின்ஸ் மாதிரி ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கேட்டு வச்சுட்ருப்பாங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்காவது நம்ம படிக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இந்த டைம் ஒரு 5 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, அடுத்த டைம் கட்டாயம் பாஸ் பண்ணிடலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா போதும் அப்படின்னு ஒரு வேளை ஃபெயில் ஆகிறவங்களுக்கு கூட நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் கொஸ்டின்ஸு. இல்லைனா அது வந்து திரும்ப ஐயோ நம்ம படித்தாலும் இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணத்தை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவு ரீசெண்டான விஷயங்கள், சப்ஜெக்ட் சிலபஸ் ஓரியன்டாக போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் போனால் ஒரே இதிலே கரப்பா மோகன்ஜாதரா சிந்தோலி சமவெளி நாகரிகம்னு போகிறது, 5 இயர் பிளான்னு போகிறது, இல்லை அப்படியே நம்ம ஒரு சிலபஸை ஸ்கிப் பண்ணுறவங்க. மாடர்ன் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து ஏதாவது கஷ்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பாரதிதாசன் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க.
நமக்கு பார்த்தோன்னே என்ன தெரியும், பாரதிதாசன் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஒரு 20-30 ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கிறோம். அது எதுவுமே இதில் இல்லை. அதனால் பாரதிதாசனாக இருக்காது. பாரதிதாசனாக தான் நம்ம படிச்சிருப்போம். அவரை தூக்கு அப்படி தான் முதல் ஆப்ஷனில் நம்ம அவரை எடுப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம புலன் ஆய்வு, அதாவது அவங்களுடைய புலமையை காட்டுற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணாமல் இனிமே வரும் கொஸ்டின்ஸ்லேயாவது கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி எடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன். இதை உரி பண்ணிக்காதீங்க. டிஎன்பிசி சீக்கிரம் கீ போடுறோன்னு இருக்காங்க. ரிசல்ட்டும் இப்போ புதிய தலைவர் வந்த பிறகு சீக்கிரம் விடுறோன்னு இருக்காங்க. குரூப் 1 அந்த மாதிரி சீக்கிரம் விட்டுருந்தாங்க. ஓரளவு லாஸ்ட் இயரை விட ஒரு 5 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க. மெயின்ஸு வந்து மெயின்ஸுக்காக மட்டும் இல்லை, இந்த CEDAW அந்த மாதிரி கன்வென்ஷன் அதுவும் அப்படி தான் அந்த வேர்ல்டு லெவலில் இருக்கும். ஆர்கனைசேஷன் உமனுக்கு எதிராக குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கான ஆர்கனைசேஷன், அது UNFEM இந்த மாதிரி ஒரு 4-5 இதை எல்லாம் மெர்ஜ் பண்ணி மெக்சிகோவில் ஒரு நிறுவனம் இருக்கும், நியூயார்க்கில் ஒரு நிறுவனம் இருக்கும், WW அந்த மாதிரி வேர்ல்டு வைடு உமன் வெப் அந்த மாதிரி சில இதை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி புதுசாகவே ஒன்று உருவாகியிருக்கும். இவங்க எங்கேயாவது பழைய கொஸ்டின் பழைய பாலிட்டி புக்கில் CEDAWலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய பாலிட்டி புக்குனால் 2011-12 11th 12th பாலிட்டி புக்கில் அந்த ஐநாவுடைய நிறுவனங்கள், உலக அளவில் நிறுவனம் பெண்களுக்கு அந்த மாதிரி சில டாப்பிக்கில் அதெல்லாம் பழசில் இருக்கும். எவ்வளோ தான் படிக்கிறது, புது புக்கே படிக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அது உள்ள கிடக்கு. அவ்வளோ ஃபேக்டாக இருக்குது. இதில் பழைய புக்கு புது புக்கு, பழைய புக்குக்கு பழைய புக்கு, இந்த மாதிரி எவ்வளோ தான் பார்க்குறது அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஓரளவு கொஸ்டின்ஸ் வந்து இனி வரும் காலங்களில் பண்ணணும். நீங்கள் அதுக்காக ஒரே பண்ணிக்காதீங்க. நல்லா படித்தவங்க அந்த நாலேஜ் அங்கங்கே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுத்துருக்கோம். கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின்ஸு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகாமல் கரெக்டாக நான் நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகாமல் தப்பு பண்ணியிருப்போம். அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி சர்க்காரிய கமிஷன்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ டீட்டெயிலாக 247 ரெக்கமெண்டேஷன் 1983 வருஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே அது 2 நல்லா தெரியுமா, அதை விட்டுட்டு மீதியை தூக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா வைடாக படிங்க. சிலபஸ் தாண்டியும் படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சிலபஸை நல்லா படிங்க. இனி வரும் காலங்களிலாவது பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர் நிறையா பாருங்கள். ரிப்பீட்டட் சிலது இதிலலாம் அந்த உங்களுக்கு தெரியாத நிறையா கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் இருக்குது. NLC இந்த மாதிரி CEDW இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பழைய கொஸ்டின்ஸில் இருக்கும். டிஎன்பிசி வெப்சைட்டில் லாஸ்ட் ஒரு 10 வருஷம் கொஸ்டின்ஸ் பேப்பர் பாருங்கள். அவங்க ட்ரெண்ட் எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ மெயின்ஸ் படிங்க. அது வந்து அடுத்து வர குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஆல் த பெஸ்ட். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.